அனைவருக்கும் வணக்கம். 25/11/2024 இரவு 8 மணி நிலவர வானிலை அமைப்பு. தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடித்து வரும் இந்த தாழ்வு மண்டலமானது வரும் மணி நேரங்களில் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை வட இலங்கையை ஒட்டியே அமைந்து அது தீவிரமடையும். இதன் காரணமாக மழைப்பொழிவு நம்ம இன்று மாலைக்கு பின் இரவு மழை ஆரம்பமாகிவிடும் என்று நம்ம எதிர்பார்த்தோம். அதுபோலவே தற்பொழுது டெல்டா கடலோரமான அதாவது வேளாங்கண்ணியை தொட்டுக்கொண்டு அப்படின்ற மாதிரி மிதமாக லேசாக நாகையில் அவ்வப்போது அப்படின்ற மாதிரி எட்டி பிடித்த அந்த மழைப்பொழிவு மற்றும் இந்த ரேடார் அமைப்பில் பார்த்தால் நமக்கு தெரியும். அது மயிலாடுதுறை கடற்கரை பகுதியான திருமுல்லைவாசல், திருவேங்காடு மற்றும் சீர்காழி பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் பரங்கிப்பேட்டை பகுதிகளுக்கு வரும் மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு முன்னேறி கொண்டு வருகிறது. இது அப்படியே கல்பாக்கம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை அப்படின்ற கரையோர பகுதிகளில் கொடுக்க தொடங்கும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி பரவும். இந்த நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தின் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்த்த அந்த மழைப்பொழிவானது கண்டிப்பாக பரவும். நாளை டெல்டா கடலோரமான நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் அதுபோல கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல ஒரு மழைப்பொழிவு, கனமழை முதல் அதீத கனமழை டெல்டா கடலோரங்கள் மற்றும் வடகடலோரங்களில் வரும் நாட்கள் 26, 27 தேதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த அமைப்பின் காரணமாக கண்டிப்பாக மழைப்பொழிவு தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இப்பொழுது இருக்க நிலைமையில் இந்த சிஸ்டம் விலகி போயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக தமிழக அருகே நீடித்து நின்று ஒரு நல்ல ஒரு கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் கொடுத்து அது கிட்டத்தட்ட நம்ம காலையில் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் 30 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்குமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது குறுகிய நேரத்தில் இந்த 24 மணி நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக இந்த நகர்வு உள் மாவட்டங்களில் அந்த நமக்கு தமிழக கரை ஏறி முற்பட்டு உள்ளே சென்றால் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அரபிக்கடல் செல்லும் பொழுது ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு இருக்க நிலைமையில் தற்பொழுது இது தீவிரமடையும் பட்சத்தில் அது வடக்கு செல்லும் என்று நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நெல்லூர் வரைக்குமே வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. ஆனால் எது எப்படியோ நம்ம டெல்டா முதல் புதுச்சேரி வரைக்கும்ன்றது நம்ம எப்போ நிலைப்பாடாக வைத்திருந்தோம். அதிகபட்சம் புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் அப்படின்ற மாதிரி அருகாமையில் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இது தமிழக கரை ஏறி நல்ல ஒரு மழைப்பொழிவை கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் வரைக்குமே கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் எட்டி பிடிக்கும் வகையில் அமையும். கண்டிப்பாக இந்த நிகழ்வின் காரணமாக நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. இப்போது இந்த இரவு பகுதியில் மழைப்பொழிவு இப்போ கடலோரத்தில் தொடங்கியிருக்க மழை படிப்படியாக அது உள் மாவட்டங்களிலும் பரவும். தென் கடலோர மாவட்டங்களான அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் அங்கேயும் பார்த்திங்கன்னா மிதமான மழை அப்படின்ற மாதிரி சற்று வலுவான மழையும் ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக இந்த நகர்வு அதாவது இலங்கையை ஒட்டி அமையும் பட்சத்தில் அது அவ்வப்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கூட மழைப்பொழிவு எட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மிதமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரங்களுக்கு ஒரு நல்ல கனமழை முதல் அதீத கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த நகர்வு, இந்த தீவிர நிகழ்வானது கண்டிப்பாக வட இலங்கை ஒட்டி அமையும் போது நமக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். நாம் இப்போ இந்த பதிவுன்றது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வானதே நம்ம 10 நாட்களுக்கு முன்பாகவே, அதாவது ஏற்கனவே ஒரு சுற்று மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கோம். அந்த வேளையில் நம்ம சொன்ன ஒரு நிகழ்வு தாங்க இது. இது நம்ம அறிக்கையை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோன்றது. புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவு தரும் நிகழ்வாகத்தான் தெரிகிறது. எல்லோரும் முன்னெச்சரிக்கை மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸு முக்கியமான ஒரு இது வெள்ளம் பாதிப்பான ஏற்படும் இடங்கள் மற்றும் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழும் இடங்கள்லேருந்து நாம் முன்னெச்சரிக்கையாக அது நம்ம மேடான பகுதிகளுக்கு போயிருக்கணும். விவசாயத்தை சார்ந்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கும் இந்த நிகழ்வாகத்தான் தெரிகிறது தற்பொழுது வரை. இந்த வடகிழக்கு பருவமழையின் தீவிர சுற்றுமழை என்று தான் நம்ம இதை சொல்லணும். கண்டிப்பாக மழை இருக்கிறது. வானிலையோடு இணைந்திருங்கள். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. நம்ம காலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.